நடிகர்கள் கட்சி தொடங்குகிற போதெல்லாம் ஊடகங்களில் ஒரு செய்தியை எழுதுவார்கள். விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கிய போது விடுதலை சிறுத்தைகள் தான் பலவீனப்படும் என்று கருத்து சொன்னவர்கள் உண்டு. ஊடகங்களில் விவாதித்தவர்கள் உண்டு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தனித்தன்மையோடு அதே வீரியத்தோடு இந்த களத்திலே தொடர்ந்து நீடித்து நிற்கிறது என்பதுதான் வரலாறு. அப்போதே நான் சொன்னேன், யார் யார் புதிய புதிய கட்சிகளை தொடங்கினாலும் அவர்களுக்கு என்ன செல்வாக்கு இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளை அவர்களால் சேதப்படுத்த முடியாது. அதற்கு காரணம், இந்த இயக்கத்தின் களம் முற்றிலும் புதிது. இந்த இயக்கத்தின் கொள்கை கோட்பாடு என்பது முற்றிலும் புதிது. அந்த அடிப்படையில் தான் திருமாவளவனுக்கும் இயக்க தோழர்களுக்கும் இடையிலான இணைப்பும் பிணைப்பும் இருக்கிறது. எனவே சினிமா கவர்ச்சியின் மூலமாக இந்த இளைஞர்களை எவராலும் திசை மாற்றிவிட முடியாது, மடை மாற்றிவிட முடியாது என்பதை அப்போதே நான் சொன்னேன். அது உண்மை என்பதை காலம் உணர்த்தி இருக்கிறது. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு மாநில கட்சியாகவும் அங்கீகரித்திருக்கிறது. இப்போதும் அதை சொல்கிறார்கள். நடிகர் ஒருவர் கட்சி தொடங்கிவிட்டார், இந்த இளைஞர்கள் எல்லாம் அந்த பக்கம் ஆட்டு மந்தைகளை போல் திரும்புவார்கள். ஒரு நடிகரின் பின்னால் இளைஞர்கள் அப்படி திரும்புவார்கள் என்றால் அந்த இளைஞர்கள் திருமாவளவனுக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட இளைஞர்களை வடிகட்டி வெளியேற்றுவதுதான் கட்சிக்கு சிறப்பு. புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளிலே ஈடுபாடு கொண்டு பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டு பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலைக்கு கோட்பாட்டை வழங்கிய மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களையும் புரிந்து கொண்டு திருமாவளவனோடு பயணிப்பவர்கள்தான் உண்மையான சிறுத்தைகளாக இருக்க முடியும். அவர்கள்தான் எனக்கு தேவை. அவர்கள்தான் எப்போதும் என்னோடு பயணிக்கக்கூடியவர்கள். அவர்களை எந்த கொம்பனாலும் ஈர்க்க முடியாது, திசை மாற்ற முடியாது, மடை மாற்ற முடியாது. இங்கே தலைவர்கள் சொன்னதை போல தேர்தல் அரசியலுக்கு வந்து 25 ஆண்டு காலம் கடந்த நிலையிலும் ஒரு பட்டாளத்தை அப்படியே கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதே எழுச்சி, அதே உணர்ச்சி, அதே வீரியம், அதே வேட்கை விடுதலை சிறுத்தைகளிடம் இன்றைக்கும் மேலிடுகிறது. அதிலே எந்த தொய்வும் இல்லை, சரிவும் இல்லை, வீழ்ச்சியும் இல்லை. அப்படி கொள்கை அடிப்படையிலே பண்பட்ட ஒரு இயக்கமாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருப்பதால் தான் நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள கட்சிகளின் தலைவர்கள் இந்த மேடைக்கு வந்து நம்மை மனமாற வாழ்த்தி இருக்கிறார்கள், நம்மை அங்கீகரித்திருக்கிறார்கள். இது ஒரு அரசியல் கட்சியாக உருப்பெறும், அப்படி மாற்ற வேண்டும் என்று நான் எண்ணிக்கூட பார்த்ததில்லை, கனவிலும் நினைத்ததில்லை. அப்படி ஒரு நோக்கத்தோடு நான் பொது வாழ்க்கைக்கு வரவில்லை. சாதிய வன்கொடுமைகளால் பாதிக்கப்படக்கூடிய இந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட யாரும் இல்லையே. அவர்களோடு களத்திலே நின்று அவர்களின் கண்ணீரை துடைத்து விடுகிற பணிகளை செய்வோம். இதுதான் என் நோக்கமாக இருந்தது. புலிகளை போல படை கட்டி பயிற்சி கொடுத்து ஆயுதம் தாங்குகிற இயக்கமாக இதை வளர்த்தெடுக்க முடியாவிட்டாலும் அவர்களுக்கு கொள்கை பிடிப்பு எப்படி உறுதியாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட கொள்கை பிடிப்புள்ள இளைஞர்களை அமைப்பாக்குவோம், அணிதிரட்டுவோம் என்கிற அந்த உறுதிப்பாட்டோடு தான் நான் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டேன்.
தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு, பெரியார் அரசியலை பாதுகாப்பதற்கு, அம்பேத்கர் கனவை நனவாக்குவதற்கு வகுப்புவாத சக்திகள் தலை நிமிராமல் இருக்க வேண்டும், வளராமல் இருக்க வேண்டும், வலுப்பெறாமல் இருக்க வேண்டும். சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் கொட்டபிடிக்காமல் தடுக்கப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். இன்றைக்கும் அதுதான் முக்கியம். இப்போதும் நான் அந்த நிலைப்பாட்டில் இருந்துதான் முடிவெடுக்கிறேன். என்னை பார்த்து இவர் விவரம் இல்லாமல் இருக்கிறார், பேரம் பேச தெரியாமல் இருக்கிறார், இவர் அதிகாரத்தை நோக்கி நகரவில்லை, இவர் ஏதோ ஒப்புக்கு அரசியல் செய்கிறார் என்று யாரும் விமர்சித்து விட்டு போகட்டும். அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என்று நாம் வெள்ளி விழா மாநாட்டின் போது சொன்னோம். அது நம்முடைய கனவு. மூப்பனார் அவர்களோடு கைகோர்த்த போது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று சொன்னோம். அது நம்முடைய இலக்கு. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி மலர வேண்டும் என்று 2015 கருத்தரங்கை நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இவையெல்லாம் நம்முடைய புரிதல்களுக்கான அடையாளங்கள். தெரியாமல் இல்லை. மூப்பனார் எவ்வளவோ சொன்னார் என்னிடத்தில். 2001 தேர்தலிலே 99க்கு பிறகு என்னோடு வாருங்கள், அதிமுக கூட்டணியில் இணையுங்கள், உங்களுக்கு நான் கணிசமான இடங்களை வாங்கி தந்து சட்டமன்றத்திற்கு அனுப்புகிறேன் சொன்னார். நான் அவரிடத்தில் என்ன சொன்னேன் என்றால், மூன்றாவது அணியை தொடருங்கள், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக ஒரு அணி தமிழ்நாட்டில் தேவைப்படுகிறது, மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், அந்த கூட்டணியை அப்படியே நீங்கள் தொடர வேண்டும். என்ன ஏதாவது ஒரு கூட்டணிக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு நான் கேட்கல. நான் எப்படியாவது எம்எல்ஏ ஆனா போதும் அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்லலை. அப்படி சொல்லாமலே அவர் சொன்னார், நீங்க வாங்க, ஜெயலலிதா அம்மாவிட்ட நான் அறிமுகப்படுத்துறேன், உங்களுக்கு கணிசமான இடங்களை வாங்கி தருகிறேன், ஒரு 4-5 பேராவது நீங்க சட்டமன்றத்துக்கு போகணும். என்னை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போய் மேல் மாடியில் உட்கார வச்சு பேசினார். கீழே இறங்கி அழைத்து கொண்டு போனார். ஏன்னா நான் அவருடைய மனசை மாத்திரன்னு சொல்லி அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்கள் என்னை மூப்பனாரை சந்திக்க விடாமல் தடுத்த நிகழ்வெல்லாம் நடந்தது. கீழே மறிச்சுட்டாங்க. தலைவர் தூங்குறாரு, உங்களை பார்க்க மாட்டாரு, போங்க அப்படின்னு. அதை அவர் மேல இருந்து சிசிடிவியில் பார்த்துட்டு கீழே இறங்கி நான் வெளியில நின்றுட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு மேலே போனார். மேலே போய் உட்கார்ந்து சொன்னார், கலங்காதே, பெரிய பெரிய கோப்புகளை கொண்டு பாமக கொடுத்திருக்கிறதே, திருமாவளவன் என்று எழுதியிருக்கிற எழுத்தை பாருங்கள், போட்டோ எடுத்து கொடுத்துருக்குறாங்க. தீனு போடுற மேல அருவாள் இருக்கு, இன்னும் முடிகிற இடத்துல புள்ளியில வெடிகுண்டு இருக்கு, அருவாள்ல இருந்து ரத்தம் சொட்டுகிறது, வெடிகுண்டு வெடிக்கிற மாதிரி இருக்கிறது. இது மாதிரி இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய இவனை ஆதரிக்காதீர்கள். இதுதான் அன்னைக்கு பாமக கொண்டு போய் எல்லா தலைவர்களையும் கொடுத்த ஃபைல். இவ்வளவு பெரிய கோப்பு. அடங்க மறு என்கிறான், அத்து மீறு என்கிறான், திமிரி எழு என்கிறான், திருப்பி அடி என்கிறான், சாதி சண்டையை மூட்டுகிறான். இவனை ஊக்கப்படுத்தாதீர்கள். இவங்க போய் கொடுத்த ஃபைல் கொடுத்ததெல்லாம் எனக்கு தெரியாது. என்னை மேலே போய் உட்கார வச்சுட்டு எடுத்து காட்டுறாரு மூப்பனார். எடுத்து காட்டி இப்படிலாம் வருது, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு எப்பவும் துணையாக இருப்பேன், உங்களை மாதிரி ஒரு தலைவர் தேவைப்படுகிறது இந்த தமிழ்நாட்டில். அவர் சொன்ன வார்த்தை. நானும் அவர் மட்டும்தான் உட்கார்ந்துருந்தோம், என் கூட யாரும் இல்லை. அவர் சொன்னார், அப்பதான் சொன்னார், நீங்க சட்டமன்றத்துக்கு போகணும். 2001 இந்த சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுகவோடு நான் கூட்டணி அமைக்க திட்டமிட்டு இருக்கிறேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன், பேசிக் கொண்டிருக்கிறேன், என்னோடு வாருங்கள் என்று சொன்னார். அன்றைக்கு எனக்கு பதவியின் மீது ஆசை இருந்திருந்தால் மூப்பனார் சொன்னதை கேட்டு தலையசைத்துக் கொண்டு அந்த அணியிலே போய் நான் இணைந்திருப்பேன். வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நான் வெளியே நின்றேன். சில வாரங்களுக்கு பிறகு கலைஞர் அழைத்து அந்த கூட்டணியிலே நம்மை இணைத்துக் கொண்டார். அப்போது புதிய தமிழகமும் அவர்களோடு இருந்தார்கள். ஒரு தலித் இயக்கத்தோடு இணைந்து களத்திலே நிற்பது ஒட்டுமொத்த தமிழகத்திலும் தலித் மக்களை அரசியல்படுத்துவதற்கு பயன்படும் என்கிற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளும் அந்த அணியிலே போய் சேர்ந்தோம். இந்த வரலாறெல்லாம் பலருக்கு தெரியாது. இதே விழுப்புரத்தில் தான் கலைஞர் அறிவித்தார். நான் சமயநல்லூர் தொகுதியைத்தான் கேட்டேன், நான் போட்டியிடுவதற்காகத்தான் கேட்டேன், எனக்காகத்தான் ஒதுக்கினார்.
ஆனால் அவரே யோசித்து பார்த்து இந்த விழுப்புரத்தில் நடைபெற்ற வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் வேட்பாளர்களை அறிவித்த போது மங்களூர் தொகுதியில் திருமாவளவன் போட்டி என்று அறிவித்தார். எனக்கே அதிர்ச்சியாக இருந்தது. அதன் பிறகுதான் புரிந்தது, சமயநல்லூரிலே நின்றால் திருமாவளவனால் வெற்றி பெற முடியாது, மங்களூரிலே அவன் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நம்பிய சூழலில் கலைஞர் அன்றைக்கு அவரே முடிவெடுத்து அறிவித்தார். நேரத்தை நான் வீணடிக்க விரும்பவில்லை. இந்த அங்கீகாரத்தை நாம் தக்க வைக்க வேண்டும். தொடர்ந்து 2 எம்பிக்களில் நாம் வெற்றி பெற வேண்டும், அல்லது 7 எம்எல்ஏக்களில் வெற்றி பெற வேண்டும், அல்லது 6% வாக்குகளோடு ஒரு எம்பி வெற்றி பெற வேண்டும். இது போன்ற கிரைட்டீரியா இதை தொடர்ந்து பெறவில்லை என்று சொன்னால் மாநில கட்சிக்கான அங்கீகாரம் ரத்து செய்யப்படும். எப்படி இருந்தாலும் இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் விடுதலை சிறுத்தைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சாட்சியம்தான் 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 6 இடங்களில் 4 இடங்களில் நாம் பெற்ற வெற்றி, அதிலும் 2 தொகுதி பொது தொகுதிகளில் நாம் பெற்ற வெற்றி, திருப்போரூரும் நாகப்பட்டினமும். இது சாதாரணமானதல்ல. பொது தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர்கள் வெற்றி பெற முடியாது என்றுதான் கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்களே நினைத்தார்கள், நம்பினார்கள். ஆனால் அனைத்து தரப்பு மக்களும் விடுதலை சிறுத்தைகளை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே 4 தொகுதிகளிலும் நமக்கு மகத்தான வெற்றியை தந்தார்கள். அது போதாது அங்கீகாரத்திற்கு. ஆகவேதான் சிதம்பரம், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிகளில் பெற்ற வெற்றி நமக்கு அங்கீகாரத்தை ஈட்டி தந்திருக்கிறது. எனது அருமை தோழர்களே, 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாம் கூடுதலான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று வழக்கம் போல கூட்டணி கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பேசுவோம், வலியுறுத்துவோம், கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கு முயற்சிப்போம். கூடுதல் தொகுதிகளை தருகிற கூட்டணிக்கு தாவுவோம் என்று ஒருபோதும் நினைக்க கூடாது. அதற்கு வாய்ப்பில்லை. அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சில அற்பர்கள் நம்மை விமர்சிப்பார்கள். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். திருமாவளவனால் ஒரு கூட்டணி உடைந்தது என்ற ஒரு அவப்பெயர் அரசியல் களத்தில் எப்போதும் நேரக்கூடாது. இந்த கூட்டணி என்பது திமுகவே உருவாக்கிய கூட்டணி என்பதை விட விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் காங்கிரசும் எல்லோரும் சேர்ந்து 23 கட்சிகளும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி. அந்த கூட்டணியை உருவாக்கியதில் திருமாவளவனுக்கும் பங்கு உண்டு, முத்தரசனுக்கும் பங்கு உண்டு, கே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் பங்கு உண்டு, ஒவ்வொருவருக்கும் பங்கு உண்டு. கூட்டணியை நாம் சேர்த்து உருவாக்கி இருக்கிறோம். நாம் உருவாக்கி இருக்கிற கூட்டணி, நாமே உருவாக்கி இருக்கிற கூட்டணியை நாம் பலவீனப்படுவதற்கு இடம் தரலாமா? அதற்கு உடன்பட நாம் வாய்ப்பை ஏற்படுத்த முடியுமா? இதுதான் என்னுடைய அணுகுமுறை. இங்க இடம் எங்களுக்கு சரியா கிடைக்கலன்னா எங்க இடம் கிடைக்குதோ அங்க போவோங்கிறது விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் அல்ல. அப்படி ஒரு அரசியலை நாங்கள் செய்ய மாட்டோம். அதை விட முக்கியம், இன்றைக்கு இடதுசாரிகளோடு இணைந்து நாம் பயணிக்கிறோம். ஏன்? திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து தேர்தல் களத்தை சந்திக்கிறோம். வெறும் தொகுதிகளுக்காகவா, பதவிகளுக்காகவா? இல்லை என்று நான் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் வலுப்பெற்றால் இந்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களை எந்த சக்தியாலும் காப்பாற்ற முடியாது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பெரியார் கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு இயக்கம். இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு அணியாக இருந்து இன்றைக்கு ஆளும் சக்தியாக இருக்கிற சூழலிலும் கூட சாதியவாதத்தை நம்மால் ஒரு கட்டுக்குள் வைத்திருக்க முடியவில்லை. எப்படியோ போகட்டும் என்று திமுக நினைப்பதாக நாம் கருதவில்லை. பாதிக்கப்படுகிறவர்கள் தலித்துகள் தானே என்று அலட்சியப்படுத்துவதாக நான் கருதவில்லை. நம்மோடு சேர்ந்து அவற்றை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்கிற உணர்வும் பிடிப்பும் அவர்களுக்கு இருப்பதாக
உணர முடிகிறது, நம்புகிறோம். அப்படி இருந்தும் இன்னும் சாதிய வன்கொடுமைகள் மேல் பாதி கோவிலிலே நுழைய முடியாத நிலை. இன்னும் சாதிய வன்கொடுமைகள். தேவேந்திர ராஜ் என்கிற மாணவன் தாக்கப்பட்டு மருத்துவமனையிலே கிடக்கிறான். சிவகங்கையிலே ஒருவன் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறான். சிலைமானிலே தூங்கிக் கொண்டிருந்தவனை தூக்கி கொண்டு போய் அடித்து படுகொலை செய்கிறார்கள். சேலத்திலே மோரூர் பக்கத்திலே ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கிற சிறுவனை எங்கள் தெருவழியை ஏன் செருப்பு போட்டுக் கொண்டு போனாய் என்று அடித்து அவனை அச்சுறுத்தி இருக்கிறார்கள். அவனிடம் நான் பேசும்போது அந்த மழலை பேச்சை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். 6ஆம் வகுப்பு படிக்கிற சிறுவன், 10 வயது நிறைந்த சிறுவன். இவையெல்லாம் இன்னும் இங்கே நடக்கிறது. எப்படிப்பட்ட சூழலில்? உண்மையிலேயே திராவிட இயக்கம், பெரியார் இயக்கம் ஆட்சி பீடத்தில் இருக்கிற போது, அத்துடன் அந்த கட்சியோடு இடதுசாரிகள் இருக்கிற போது, அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற போது, நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரே திசை வழியில் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிற சூழலிலும் கூட சாதி வெறி இந்த அளவுக்கு தாண்டவம் ஆடுகிறது என்றால், பாரதிய ஜனதாவும் அதோடு இருக்கிற சாதியவாதிகளும் இங்கே வலுப்பெற்றால் என்ன நிலைமை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்.